நம்ம சொன்னது அட்லீஸ்ட் ஒருவருக்காவது புரிஞ்சிருக்கணும். ஆனா சும்மா எனக்கு காது பக்கம் இருக்கும். உண்மையா பேசுறீங்க. இப்ப பிரகாஷ் ராஜபிரகாஷ் வேற போட்டோ எடுத்துக்கிறாரு. நான் போட்டோ எடுக்கல, தூக்கம் வருது, கண்ணாடி போட்டோ உட்காந்துருக்கோம். ஓ நான் பேசினாலும் தூக்கம் வருது உனக்கு? இந்த இடத்துல யாரும் தூக்கம் வராது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல ஐயா கையெழுத்து கும்பிடுறாரு. அதாவது எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. உங்களுக்கு ஆண்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுங்க பாப்பா? கவர்னர் வேட்பாளர் உருவாக்குற வாய்ப்பு போன வெற்றி எல்லாருக்குமே தெரிய வரேன். நீ தப்பிச்சு நினைக்க பேசாம வெற்றி அமைச்சர் சார் தெளிவாகிறீங்க இப்போதைக்கு. இப்போதைக்கு இந்த மீட்டிங் என்னன்னா இந்த வருஷம் சார் இது வந்து எங்க வேணாலும் போட்டோம், யார்கிட்ட வேணாலும் சொல்லிட்டோம், கவலை கிடையாது. நம்மளுடைய வேட்பாளர் லைன் வாசுதேவன். கொஞ்சம் எழுந்துருங்க வாசு சார். இவரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றவங்க தயவுசெய்து கை தூக்கு. ஜோக் அடிக்கலாம் சரவணா. இல்ல இல்ல உண்மைதான் கை தூக்குறது எனக்கு தெரியுது. உண்மையா கை தூக்குறது எனக்கு தெரியும். ஏற்கனவே வரதான் சொல்லிட்டு சரவணா ஜோக தூக்குல சரவணா உண்மையான கை தூக்குறாரு எனக்கு தெரியும். நான் எதுக்கு சொல்லிட்டேன். நான் தூக்கு சொல்லல, வேற காரணம் சார். இப்ப நம்ம வாசுதேவன் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் வந்து நம்மளுடைய குழுவின் வேட்பாளர். அவர் வந்து விழுப்புரம் காமதூர் லைன் சங்கத்தை சேர்ந்தவர். 2 ஸ்கூல் பிரமாதமா 2 ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. ஒன்று வந்து விழுப்புரத்துலேயே, ஒன்று வந்து திருவண்ணாமலை ஸ்கூல் நடத்துறது. கிட்ட ஒரு 3000 ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு திறமையானவர், ஆர்வமானவர். இவரை வெற்றி பெற செய்வதுதான் நமது குழுவின் வெற்றி மகிழ்ச்சி. இதற்காக சார் இன்னைக்கு பேசிட்டு போறது கிடையாது. நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துப்போம். நம்ம இன்னைக்கு இப்ப பேசிட்டு சாப்பிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறது கிடையாது. இதுல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது, ஒவ்வொரு முடியும். இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நான் முதல்ல சொன்ன ஞாபகம் வச்சுறீங்களா? நம்மளுக்குள்ள கருத்துக்கள் மாறுபடலாம், விகல்பம் வரலாம், பேசிக்கலாம், அடிச்சுக்கலாம், கடிச்சுக்கலாம். ஆனால் கடைசியா நம்ம எந்த பாயிண்ட்ல நிக்கணும்னா நமது குழுவின் வெற்றியும் மகிழ்ச்சியும் தான். இதற்கு நாம் அனைவருமே இணைந்து செயல்பட வேண்டும். ஓகேவா? பின்னால யாருமே கை தட்டு டைம் ஆச்சா?